வணக்கம் ஓம் நமச்சிவாய. கதை கேளு கதை கேளு, சுகமான கதை கேளு. இன்னைக்கு என்ன கதை பார்ப்போமா? ஒரு தெரிந்த நபர் ஒருவர் நிறைய படிச்சிருக்காருங்க. சூப்பராக படிச்சிருக்காரு. அவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்காரு. அவர் ஒரு வேலைக்காக நேர்முக தேர்வுக்கு போகணும். ஏற்கனவே ரிட்டன் எக்ஸாம் எழுதிட்டார். அதாவது எழுதுவாங்க இல்லையா, அந்த எக்ஸாம் முடிச்சிட்டாரு. அதில் நல்ல டோட்டல் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த நேர்முக தேர்வில் செலக்ட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப உயர்வான பதவி, அதாவது ரொம்ப பொறுப்புள்ள பதவி, நல்ல ஒரு சேலரி கொடுக்கக்கூடிய பதவி, மதிப்புள்ள பதவி. அந்த நேர்முக தேர்வுக்காக அவர் ரெடி பண்ணிட்டுருக்கார். அவர் நேர்முக தேர்வுக்கு போகிறார். அவர் தன் கூட நிறைய சான்றிதழ்கள், அவ்வளோ சான்றிதழ்கள் வச்சுருக்காரு. அவ்வளோ படிச்சிருக்காரு, மெத்த படிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு அனுபவம், ஞானம் நிறைய இருக்குது. போனார், நேர்முக தேர்வு நடந்தது. அவர் எல்லா கொஸ்டினுக்கும் அழகாக சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டார், வந்துட்டார். ஆனால் அவர் தேர்ந்தெடுக்கப்படலை. எதனால் தேர்ந்தெடுக்கப்படலை? எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது, ஏன் தேர்ந்தெடுக்கப்படலை? ரொம்ப கஷ்டப்பட்டார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது என்னென்னா, 2 விஷயத்தினால அவர் தேர்ந்தெடுக்கப்படலை. என்னென்னா, அவர் நேர்முக காணும் போது உட்கார்ந்துருந்தார் இல்லையா, அந்த அந்த நாற்காலியில் அவர் நல்லா ரிலாக்ஸ்டாக சாதாரணமாக உட்காராமல் அவர் ரொம்ப நுனியில் உட்காந்துட்டு அவங்க என்ன கேட்க போகிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆன்ஷியஸாக கவனிச்சிட்டே இருந்தாராம். செகண்ட் திங் என்னென்னா, அவங்க கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாலே இவர் ஆன்சர் மடமடன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாராம். அவர் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் கரெக்டாக சொன்னார். இருந்தாலும் கேள்வி கேட்டு முடித்த பின்பு தான் ஆன்சர் சொல்லணும். ஸோ இதெல்லாம் ஒரு அர்ஜெண்ட்டான, ஒரு மிகவும் வேகமான ஒரு தீர்வு அப்படின்னு. ஒரு நல்ல பொசிஷனில் பெரிய இடத்துல வேலையில் செய்கிறவங்க அர்ஜெண்ட்டாக எதுவுமே ஒரு முடிவு வரக்கூடாது. எல்லாமே தீர ஆராய்ச்சி பண்ணி எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு தான் முடிவுக்கு வரணும். அதனால் இவருக்கு அந்த வேலையானது கிடைக்கிது. ஏன்னா இவர் எல்லாத்துலேயும் ரொம்ப அர்ஜென்ட்டாக இருப்பார். ஏன்னா அவருடைய நடவடிக்கை, ஒருத்தரோட நடவடிக்கை தான் அவரை என்ன பண்ணுதுன்னா, ஒரு கணிக்க இந்த மனிதர் இப்படி இருப்பார், ஒரு மனிதர் சாதாரணமாக எப்படி இருக்கிறார் அப்படின்றத வச்சே உட்காந்துக்கிறாரு. ஒருத்தர் எப்படி உட்காருகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி நடக்கிறாங்க, அதை வச்சே நாம் அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்றத புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் இவருக்கு இந்த வேலை கிடைக்கல. அவசரப்படுறதுனால எந்த வேலையும் நமக்கு கிடைக்காது, எதுவுமே சரியாகாது. சரிங்களா? நிதானம் தேவை. வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம்.